ஆராய்ச்சி மிகவும் அவசியம். காமினி காஞ்சனம் நிலையற்றது. அதாவது காமமும் பொன்னும் பொருளும் நிலையற்றவை. இறைவன் ஒருவர் மட்டுமே நிலையானவர். பணத்தால் என்ன கிடைக்கும்? நிலம் கிடைக்கும், பொன்னும் பொருளும் கிடைக்கும், அவ்வளவுதான். இறைவன் கிடைக்க மாட்டார். எனவே பணம் ஒருபோதும் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியாது. இப்படி சிந்திப்பதுதான் ஆராய்ச்சி. புரிந்ததா? இதுதான் வஸ்து விசாரம். இதோ பார், பணத்தில் என்ன இருக்கிறது? அழகிய உடம்பில்தான் என்ன இருக்கிறது? பகுத்தறிந்து பார். அழகிய உடம்பிலும் வெறும் எலும்பு, சதை, கொழுப்பு, மலம், மூத்திரம் எல்லாம் தான் இருக்கின்றன. இறைவனை விட்டுவிட்டு மக்கள் இத்தகைய விஷயங்களில் ஏன்தான் மனத்தை பறிகொடுக்கிறார்களோ? ஏன்தான் எம்பெருமானை மறக்கிறார்களோ? இவ்வாறு மனத்தில் எப்போதும் சிந்திக்க வேண்டும். இதுதான் பகுத்தறிவு. இறைவனை காண முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். அதற்கு அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். பகவானின் திருநாமத்தையும் மகிமைகளையும் பாட வேண்டும். பகுத்தறிந்து உணர வேண்டும். இந்த வழிகளையெல்லாம் பின்பற்ற வேண்டும். ஆழ்ந்த மன ஏக்கத்துடன் அழுதால் அவரை காண முடியும். மனைவி மக்களுக்காக மக்கள் குடம்குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். பணத்திற்காக அழுது புரளுகிறார்கள். ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள்? எப்படி அழைக்க வேண்டுமோ அப்படி அழைத்தால் இறைவன் வருவான். தீயவர்கள் கெடுதல் செய்ய வந்தாலோ கெடுதல் செய்தாலோ நாம் சும்மா இருக்க வேண்டுமா? உலகில் வாழ நேரும்போது தீயவர்களிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ள சிறிது தமோகுணத்தை காட்டுவது அவசியம்தான். ஆனால் அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. தீயவர்களிடம் சீர வேண்டும். அவர்கள் நமக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக அவர்களை பயமுறுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் மீது ஒரு நாளும் விஷத்தை செலுத்திவிடக்கூடாது. தீமை செய்யக்கூடாது. இறைவனது படைப்பில் மனிதர்கள், மிருகங்கள், செடி கொடிகள் என்று பல்வேறு உயிரினங்கள் உள்ளன. மிருகங்களில் அமைதியானவை உள்ளன, பயங்கரமானவை உள்ளன. புலியைப் போன்ற கொடிய மிருகங்களும் உள்ளன. மரங்களில் அமிழ்தம் போன்ற பழங்களை தருகின்ற மரங்கள் உள்ளன. நச்சுப்பழத்தை தருகின்ற மரங்களும் உள்ளன. இப்படியே மனிதர்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அமைதியானவர்கள் இருக்கிறார்கள், பயங்கரமானவர்களும் இருக்கிறார்கள். உலகியல் மனிதர்களும் இருக்கிறார்கள், பக்தர்களும் இருக்கிறார்கள். கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். ஆனால் நல்லவர்களுடன் நெருங்கிப் பழகலாம். கெட்டவர்களைக் கண்டால் தூர விலகி நிற்க வேண்டும். புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாரும் புலியை கட்டித் தழுவிக் கொள்ள முடியாது. எல்லோரும் சிரித்தனர். புலியும் நாராயணன் தானே, அதைக் கண்டு ஏன் ஓட வேண்டும் என்று நீ கேட்கலாம். புலி வருகிறது என்று கூறி எச்சரிக்கிறார்களே, அவர்களும் நாராயணன்தானே. அவர்களுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கக்கூடாது என்பதுதான் என் பதில். தண்ணீரும் நாராயணன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சில தண்ணீரைத்தான் பூஜைக்கு பயன்படுத்தலாம். சில தண்ணீர் பாத்திரம் கழுவ, வாய் கொப்பளிக்க, துணி துவைக்க மட்டுமே உதவும். குடிக்கவோ பூஜைக்கோ பயன்படாது. அதுபோலவே நல்லவன், கெட்டவன், பக்தன், பக்தன் அல்லாதவன் என்று எல்லோரின் இதயத்திலும் நாராயணன் இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனாலும் தீயவர்கள், பக்தர்கள் அல்லாதவர்கள், துஷ்டர்கள், இவர்களோடு எந்தவித உறவும் வைத்துக்கொள்ளக்கூடாது, பழகக்கூடாது. சிலருடன் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் வைத்துக்கொள்ளலாம். இன்னும் சிலருடன் அதுவும் கூடாது. இத்தகைய மனிதர்களிடமிருந்து விலகியே வாழ வேண்டும். மக்களை 4 வகையாக பிரிக்கலாம். பக்தர்கள், முமுக்ஷுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள். நாரதர் போன்றோர் நித்தியர்கள். இவர்கள் மக்களின் நன்மைக்காக, அவர்களுக்கு போதிப்பதற்காக உலகில் வாழ்கிறார்கள். பக்தர்கள் உலகியலில் கட்டுண்டவர்கள், பகவானை மறந்தவர்கள், மறந்தும் கூட அவரை நினைக்காதவர்கள். முமுக்ஷுக்கள் முக்தியை நாடுபவர்கள். ஆனால் இவர்களுள் சிலர் முக்தராகின்றனர், சிலரால் முடிவதில்லை. முக்தர்கள்
சாதுக்களைப் போல, மகான்களைப் போல. இவர்கள் காமினி காஞ்சன ஆசையால் கட்டுப்படாதவர்கள். இவர்களின் மனத்தில் உலகியல் இல்லை. இவர்கள் எப்போதும் எம்பெருமானின் திருவடிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீன் பிடிப்பதற்காக குளத்தில் வலை வீசுகிறார்கள். சில மீன்கள் திறமையானவை. அவை எப்போதும் வலையில் மாட்டிக்கொள்வதில்லை. அவை நித்தியர்களுக்கு உதாரணம். ஆனால் பல மீன்கள் மாட்டிக்கொள்ளும். அவற்றுள் சில தப்பிக்க இயலும். இவை முமுக்ஷுக்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் முயன்றின்ற எல்லா மீன்களாலும் தப்பிக்க முடிவதில்லை. ஏதோ இரண்டொன்று தடால் தடால் என்று வலைக்கு வெளியே குதிக்கின்றன. அப்போது மீனவன், இதோ ஒரு பெரிய மீன் தப்பிவிட்டது என்று கூச்சலிடுகிறான். ஆனால் வலையில் சிக்கிக் கொண்ட மீன்களுள் பெரும்பாலானவற்றால் தப்பிக்க முடிவதில்லை. தப்பிக்க அவை முயற்சி செய்வதும் இல்லை. அதற்கு மாறாக வலையை கவ்விக்கொண்டு தலையை சேற்றில் புதைத்தபடி நிம்மதியாக இருக்கும். இனி ஒரு பயமும் இல்லை, நாம் சுகமாக இருக்கிறோம், இனி ஒரு பயமும் இல்லை, நாம் சுகமாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளும். சற்று நேரத்தில் மீனவன் வலையை கரைக்கு இழுக்கப் போகிறான் என்பது அவற்றிற்கு தெரியாது. இவை பத்தர்களுக்கு உதாரணம். பத்தர்கள் காமினி காஞ்சனத்தில் கட்டுண்டவர்கள், கையும் காலும் கட்டப்பட்டவர்கள். காமினி காஞ்சனத்தால்தான் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கு கடவுள் பயமே கிடையாது. அந்த இன்பத்திலேயே அழிவும் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. பத்தன் சாகும்போது அவனது மனைவி, ஐயோ, நீ போகிறாயே, எனக்கு என்ன வழி செய்திருக்கிறாய் என்று புலம்புவாள். அப்பப்பா, இந்த மாயைதான் எப்படிப்பட்டது! மரணப்படுக்கையில் இருக்கிறான், சிறிது நேரத்தில் சாகப் போகிறான். அவன் அருகே விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து, எண்ணெய் தீர்ந்துவிடும், விளக்கை அணை என்று புலம்புகிறான்.